வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYL மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தான் மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்ஜே சூர்யா, சியான் விக்ரம், துஷரா விஜயன், பிருத்திவிராஜ் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் விளையாடுகிற வீரதீர சூரன் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீரதீர சூரன் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குடும்பம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே காட்டுறாங்க. ஒரு பெரியவர், அவரோட மகன் இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது போட்டி தள்ளுறோண்டா அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்காரு. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸோ அந்த பெரியவரும் அவனும் வந்து பார்த்திங்கன்னா இவன் நம்மளை முடிச்சு விட்றதுக்குள்ளே நம்ம அவனை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுறணும்டா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் அந்த பெரியவரும் மகனும் வந்து பார்த்திங்கன்னா கங்கணம் கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் துரும்புச்சீட்டா இருக்காருன்னா நம்ம கதையோட நாயகனான சியான் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா துரும்புச்சீட்டா இருக்காரு. ஸோ சியான் விக்ரம் பாட்டுன்னு அவரோட ஃபேமிலி, அதை பொண்டாட்டி மகன் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாமல் நம்ம சியான் விக்ரமே இந்த அவங்க பிரச்சனைகளை இழுத்து விட போக இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா கதையை பற்றி கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு வரது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சில குறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குறைகளாக தெரியாது. எல்லாமே இந்த கேரக்டர் வர எல்லா கேரக்டருமே மற்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம புரிய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சியான் விக்ரம் பற்றி சொன்னேன். அவங்க சியானுக்காக தாங்க இந்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சியான் விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சுங்க. ஏங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சட்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வருவார் பாருங்க. அப்போ ஒரு பாடியை காட்டுவார் பாருங்க. அப்பா இந்த மனுஷனுக்கு வயசாகலையானே தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடியை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராவான ஆக்ஷன் இருக்கிற படம். ஸோ நம்ம இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து எப்பா நம்ம இப்போ எஸ்யூ அருண் படம் பார்க்குறோமா இல்லை வந்து நம்ம வெற்றிமாறன் படம் பார்க்குறோமா அப்படின்ற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராவான ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவங்க வந்து சொல்கிற கேரக்டராக இருக்கட்டும், சூரிய அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ரயிலில் நடக்கிற ஷூட் அவுட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து போலீஸ் ஆஃபரை நிறுத்தி பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அந்த ஷூட் அவுட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்யூ அருண் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமோட்டோகிராஃபிக்கு தேனி ஈஸ்வருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோரியோகிராஃபி. அசுரனில் எப்படி பார்த்தோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா கோரியோகிராஃபி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேமரா ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு லாங் ஷாட் வரும், சிங்கிள் ஷாட். அதை எப்படிடா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக்கு ஜிவிபி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த கேரக்டர் ரியலைசேஷன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கே ஒரு பெரிய அட்சாப்ட் கொடுக்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் ரிவீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டருக்கும் ஒரு தேவையான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை ரிவீல் பண்ணுவாங்க. எதனால் இது நடக்குது, இது எதனால் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா சியான் விக்ரமோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேது ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் கார்டு போட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கூஸ் பம்ஸ் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், மியூசிக் வந்து ஜிவிபி சூப்பராக பண்ணியிருக்காரு. அது கேமரா ஒர்க்கு லிட்ரலி சூப்பர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற மைன்யூட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கேமரா ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடக்கிற ராவான ஃபைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற துஷரா விஜயன் வந்து அவங்க கொடுத்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற இன்டெப்த்தான அந்த ஸ்டோரி இருக்குது இல்லைங்களா, அதை ஸ்டோரி சொல்கிற விதமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் ரியலைசேஷனாக இருக்கட்டும், ஃப்ளாஷ்பேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை வந்து செக் பண்ணிட்டியான்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பார். எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு கட்டத்தில் சொல்லிட்டே இருப்பார். அதுக்கு எதனால் அவர் அப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரு ரியலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆக்ஷன் கமர்ஷியல் படம்.
எஸ்சி அருணுக்கு இது கண்டிப்பான ஒரு வெற்றி படம். ஸோ அவர் இதுக்கப்புறம் மேலே மேலே நல்ல படம் கொடுப்பாருன்னு நம்புவோம், நல்ல படங்கள் வந்து கொடுப்பாருன்னு நம்புவோம். குறிப்பாக இந்த படம் எஸ்சி அருண் படத்தை தாண்டி கண்டிப்பாக சியான் விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வேண்டிய படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு கெட்டப் இல்லாமல் ரொம்ப தன்னை வத்திட்டு இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டப்பிங் பண்ணுற ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மலையாளம் வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை மூவ் ஆன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு ஒரு இடத்துல வரும் பாருங்கள். நான் எந்த பாட்டை சொல்கிறேன்ட்டு நான் சரியாக ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா அது சொன்னீங்க, அதை நான் சொல்லிட்டேன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். வேறு எங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க. ஏன்னா அந்த படம் இந்த படம் வந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எஸ்ஜே சூர்யாக்காக கண்டிப்பாக எஸ்ஜே சூர்யா அண்ட் சியான் விக்ரம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போய் தேட்டரில் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓவரால் இந்த படம் வந்து அசுரனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. அது இல்லாமல் ராவான ஃபைட்ஸு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடல்ட்டு மட்டும் போய் பாருங்கள், சின்ன குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க. ஸோ ராவான ஒரு ஃபைட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெற்றிமாறன் திரைக்கதை, வானில் திரைக்கதை, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி இருக்கிற சாயலில் இருக்கிற ஒரு படம். கண்டிப்பாக ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.4 ஸ்டார் தாராளமாக தர. ரொம்ப சூப்பரான படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் 5க்கு வந்து பார்த்திங்கன்னா 4.4 ஸ்டார் தந்திருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கைஸ்.